2026 தேர்தல் வந்து பாஜகவுடைய முக்கியமான தேர்தலாக அது பார்க்கப்படுறாரு. வாழ்வா சாவான்னு திரு அண்ணாமலை சொல்றாரு. அந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய களத்தை வந்து தன் வசப்படுத்தணும்னு பாஜக முனைப்போடு இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தை பிரயோகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? வேறு வழி இல்லை. அரசியல்னு வந்துட்டதுக்கு பிற்பாடு நான் பார்த்தேன், திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேட்டியை பார்த்தேன். தெளிவாக தெரியுது, எல்லாரும் எதிர்நிலையில் இருக்கிறாங்க, தாங்களும் எதிர்நிலையில் இருக்கிறாங்க. அப்படின்னு வரும்போது இவங்களை எல்லாம் எதிர்த்து தான் நம்மளுடைய அரசியல் அப்படின்றத வந்துட்டு அவருடைய கேடர்ஸ்க்கு அவர் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறாரு. அதுதான் மெயின். அது வாழ்வசாவ போராட்டம் அப்படின்றது வந்துட்டு 26 அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னம்னா, ஒரு கட்சியினுடைய ஐடியாலஜிக்கு வந்துட்டு ஏற்கனவே வாழ்வசாவ போராட்டம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2024 முடிஞ்சிருச்சு. மக்களவை தேர்தலே வந்துட்டு பெரிய அளவுக்கு அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சியாக போயிடுச்சு, ஒரு அலையன்ஸாகவே ஆகிப்போச்சு. 2026 முதல்ல அவங்கள வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கண்டெண்டராக மற்ற கட்சிகள் இந்த 11% தனித்து வாக்கு சதவீதம், 18% கூட்டணி வாக்கு சதவீதம்ங்கிறத நீங்கள் ஏற்றுக்கல. இதே மாதிரி தானே 2014 ஆச்சு. 2014 அவங்க 18.3%. அப்போ கூட திரு வானதி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிடைச்சாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சாங்க. அதை விட முக்கியமாக அப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னாங்க, 54 தொகுதிகள் சட்டப்பேரவை தொகுதிகளில் வந்துட்டு நாங்கள் முன்னிலை பெற்றுக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் 2016 தேர்தல் ஆச்சு. அப்போது நம்ம சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டில் வந்துட்டு அது எப்படி இருக்க போகுது, அந்த ஃபோக்கஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். அப்போ என்ன அவர் என்ன சொல்கிறாரான்னா, இந்த செய்தியாளர் சந்திப்பில் வாக்கு சதவீதம் திராவிட கட்சியோட வாக்கு சதவீதம் 3 பிரிஞ்சிருக்கு, பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குங்கிறார். திரு விஜயோடைய வரவுக்கு பின்பு அவரும் திராவிட சித்தாந்தத்தை பேசுறதுனால 3 பிரிஞ்சிருக்குன்றார். அதில் ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் பாஜகவுக்கு நம்புறாரு. இல்லை, இது பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ், இந்த ஓட்டு, இது பிரியறது, இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா கடந்த காலத்தை வச்சு போடுற ஒரு அரசியல் கணக்குன்றதை விட ஒரு புள்ளி வர கணக்கு. அது அவ்வளோதான். அது மக்கள் ஒன்றும் அது தழுவி போக போகிறதில்ல. 2024 என்ன இஷ்யூ இப்போ முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தில் வந்துட்டு 2 திராவிட கட்சிகள் இந்த நாட்டில் வந்துட்டு ஆளுங்கட்சியாக இருந்த அஇஅதிமுகவும் இருக்கின்ற திமுகவும் பிரதானமாக மக்களை வந்துட்டு அவங்க பார்க்க போகிறாங்க. இது வரைக்கும் அவங்க இருதுருவ அரசியல் அப்படின்றத அவங்க பலமாக பார்த்துட்டு வராங்க. ஆமாம், அது இப்போ நிற்குமா அப்படின்றத பெரிய கேள்வி. நான் கடைசி விவாதத்தில் இங்கே சொன்ன மாதிரி ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழ்நாட்டு அரசியல் போயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் மனதில் அது வந்துட்டு வேறொன்று இருக்கு. அது எப்படி பிரதிபலிக்க போகுது அப்படின்றத வந்துட்டு 26 ஜனவரி பிப்ரவரியில் தான் நம்ம சொல்லணும். அவர் கணக்கு என்னன்னா, அண்ணாமலை கணக்கு என்னன்னா, வலதுசாரி கருத்தியல் இல்லை வலதுசாரி சித்தாந்த சார்ந்த அரசியலுக்கான வாக்கு சதவீதம் ஒரு பக்கம் உயருது. ஏற்கனவே இருதுருவ அரசியலில் 2 கட்சிகள் வச்சிருந்த வாக்கு சதவீதம் வந்து இப்போ 3 பிரிய போதுங்கிற போது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு அவர் நம்புறாரு. அவர் நம்பட்டும். வலதுசாரி சித்தாந்தத்துக்கு வந்துட்டு அப்படின்னா மதவாதம், அந்த சித்தாந்தத்துக்கு வந்துட்டு இளைஞர்கள் மத்தியிலையும், பெண்கள் மத்தியிலையும், தொழிலாளர்கள் மத்தியிலையும், விவசாயிகள் மத்தியிலையும் பிடிப்பு இருக்கிறதுக்கான அடிப்படை என்ன இருக்கு? அந்த இடத்துல இருந்துட்டு நீங்க பாருங்க. அவ்வளவுதானே, அந்த ஒரு வார்த்தைக்குள்ள சுருக்கிடுறீங்களா? மதவாதம்னு சுருக்கிடுறீங்களா? சரி, ஒரு எடுத்துக்காட்டா நான் EVM தவிர்த்துட்டு, தேர்தல் ஆணையத்தை தவிர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு மராட்டிய தேர்தலே பார்த்தீங்க. எதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க? 2100 ரூபாயை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதான் நான் சொல்ல வரேன். அப்போ மக்களினுடைய நிலை, மக்களினுடைய எதிர்பார்ப்பு, மக்களினுடைய தேவை, இந்த 3 இடத்துல இருந்தால் எல்லா கட்சியுமே வந்துட்டு எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது தேர்தலை பொறுத்த வரைக்கும். தேர்தலுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஐடியாலஜி எல்லாம் பேசலாம், வக்ஃபு சட்டத்தை பற்றி பேசலாம், 370 எல்லாம் பற்றி பேசலாம். ஆனால் மக்கள்கிட்ட டெலிவர் பண்ணும்போது ஐடியாலஜி கிடையாது. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ஐடியாலஜி கிடையாது. மக்களுடைய தேவை, இப்போ அந்த தேவை நிமித்தம் தான் இப்போ வந்துட்டு அதிருப்தி, அதிருப்தி, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ற எல்லாத்தையுமே தீர்மானிக்க போகிறோம். பெரிய மாற்றத்தை விரும்புகிறாங்க மக்கள், மாற்றத்தை வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்கள்னு திரு அண்ணாமலை நம்புறாரு, சொல்றாரு அவர். இல்லை, உண்மைதான் அது. ஆனால் அந்த பாஜக இல்லையா? இல்லை, அந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக எந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவர் பதில் தேடணும். எந்த இடத்துல இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, எந்த இடத்துலையுமே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ இந்த மக்களுடைய தேவைகள் இது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கங்களேன். இப்போது 2014 திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் வந்துட்டு பாஜக அரசு அமைஞ்சு தமிழ்நாட்டுக்காக கிடைச்சது என்ன? இன்ன வரைக்கும் எடுத்துங்க, தமிழ்நாட்டுக்காக கிடைச்சது என்ன?
ஒன்றும் கிடையாது. மக்களை அதனால 8 முறை அவர் வந்து இவ்வளோ தூரம் பரப்புரை பண்ணியும் மக்களவை தேர்தலில் இவ்வளோ பெரிய தோல்வியை அவங்க எதிர்கொண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னோம்னா அதுதான். சரி, 8 மடங்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்றாரு. 8 மடங்கா? 8 மடங்கு உயர்ந்திருக்குன்றாரு. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய கான்ட்ரிபியூஷனை அவங்க ரொம்ப மறுக்கிறாங்க. மறுத்துட்டு அவர் வந்துட்டு எல்லாத்தையுமே பாஜக மட்டுமே ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுகிறார். அவர் ஒரு இடத்துலையும் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் இப்போது அமமுக இருக்குது, அப்புறம் வந்துட்டு இவர் ஓபிஎஸ்னுடைய செல்வாக்கு இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அவர் கழிச்சிட்டு அவங்களாம் ஒரு 7 தான், நான் தான் 11 அப்படி சொல்லிட்டு அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இதுதான் அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அவங்க பேசிக்கிறலாம், நிறைய இடத்துல நின்று அது பேசிக்கிறலாம். எனவே அது கிடையாது. மக்கள் மனதில் உங்களை பற்றிய தாக்கம் அது சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, இதுதான் தேர்தலை தீர்மானிக்க போகிற விடயம். மற்றபடி ஒரு கட்சி எவ்வளோ பலம், ஒரு கூட்டணி எவ்வளோ பலம், ஒரு திராவிட அரசியல் இந்த மாதிரி வலதுசாரி இதெல்லாம் எதுவும் எடுபட போகிறதில்ல. 26 தேர்தல் இப்போ இந்தியா முழுவதும் வேகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னோம்னா, அது ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னோம்னா பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், ஒரு அரசியலால் நாம் பெற்ற பலன் என்ன அப்படின்னு மக்கள் நினைக்க தொடங்கிட்டாங்க. ஆமாம், அதுதான் வந்துட்டு பல மாற்றங்கள் எல்லாம் இது பண்ணுது. அதுதான் பாஜக வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு பின்னுக்கு தள்ளுது. அதுதான் அவங்களுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இன்னைக்கு இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு நிலையில தான் இன்னைக்கு இந்திய அரசியல் போயிட்டு இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐடியாலஜின்னு பேசுகிறோம். அது சம்மந்தப்படவே இல்லை அது மக்கள். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்திருந்தது அப்படின்னோம்னா, ராமருக்கு கோவில் கட்டின அயோத்தியிலேருந்து ஆரம்பித்து ராமாயண பாகங்களில் தொடப்பட்ட இடங்கள் எல்லாத்துலேயும் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக தோத்துருக்காது. இதெல்லாம் நாங்கள் போன்றவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். எனவே அது கிடையாது. மக்களுக்கு இன்னைக்கு தேவை என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரைசிஸ் ரிட்டன் லைஃப், இப்போ ஒரு வாழ்வாதார பிரச்சனைகள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, டொமஸ்டிக் லைஃப் வந்துட்டு கடுமையான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, நிதி அழுத்தத்தில் இருக்குது ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கை அப்படின்றது இன்னைக்கு ஃபோக்கஸ் இந்த இந்தியாவில். இதை பற்றி பேசாமல் நான் ஐடியாலஜியை பற்றி பேசுவேன் அப்படின்ட்டு திரு அண்ணாமலை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னோம்னா, அது போகாத ஊருக்கு தவறான பாதை. ஓகே.